குளிச்சிட்டாலே போதும் சாருக்கு நல்ல தூக்கம் வந்துடும். தூங்கி எழுந்ததும் வீட்டையே குப்பை பண்ணிடுவான். ஸோ கூட்டிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மிளகா பஜ்ஜி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். மிளகா பஜ்ஜியை நல்லா வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேன். சைட் பை சைட் பக்கத்து வீட்டு பணியாரமும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பஜ்ஜிக்கு ரெடிமேட் பஜ்ஜி மாவு தான் வாங்கியிருந்தேன். 1/2 பாக்கெட் பஜ்ஜி மாவு, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியா இல்லாம ரொம்ப கெட்டியா இல்லாம பார்த்துக்கோங்க. இப்போ மிளகாவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் 2 பீஸா கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க 4 பீஸா கூட ஒரு மிளகாவை கட் பண்ணிக்கோங்க. வானல்ல எண்ணெய் சூடானதும் மிளகாவை லைட்டா மாவுல டிப் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். மாவுல மிளகாவை லைட்டா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. சிங்கிள் லேயரா மாவு இருந்தா சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். ரொம்ப நேரம் ஆயில்ல விட்டாலும் கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ போட்ட ஃபியூ செகண்ட்ஸ்லயே எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆயிடும். பஜ்ஜி போடும்போதே நோட் பண்ணேன், இவன் ரொம்ப நேரம் அமைதியா உட்காந்துருக்கானேன்னு. போய் பக்கத்துல பார்த்தா தெரியுது குட்டி மிளகாவை எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு இருந்திருக்கான். நல்ல வேலை பயபுல கடிக்கல, கடிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். அப்படியே நமக்கு பணியாரம் வந்த மாதிரி நாமளும் பஜ்ஜியை ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு.